பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதரிகளே, முதலாவது உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் a happy and a blessed Women's Day. இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே, சர்வதேச பெண்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8 அன்று உலகமெங்கும் கொண்டாடப்படுகின்றது. முந்தைய காலங்களில் நாம் பார்த்தோம் என்றால் பெண்கள் என்றாலே வீட்டில் அடைந்து கிடக்க வேண்டும். அவர்கள் படிக்கவோ வெளியில் வேலைக்கு செல்லவோ வேறு எந்த காரியத்திற்கும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலைமைதான் இருந்து வந்தது. பெண்களின் இந்த பின்தங்கிய நிலைமையை முற்றிலுமாக அகற்றி அவர்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். பெண்கள் வெளியுலகத்தை பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், தங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். ஆண்களைப் போல பெண்களுக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் என்று பலர் போராடினார்கள். ஆனால் அவர்கள் போராட்டங்களுக்கு உடனே பதில் கிடைக்காவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பெண்களுடைய அடிமைத்தனம் முறிக்கப்பட்டு இன்று பெண்கள் ஓரளவு சம உரிமை அடைந்து வருகிறார்கள். உலகத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொண்டு வர பலர் போராடினார்கள். ஆனால் நம்முடைய வேதம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே ஆண்டவர் வேதத்தில் பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்திருக்கின்றார். கலாத்தியர் 3:28 சொல்கிறது, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்று தெளிவாக சொல்கிறது. உலக மனிதர்கள் 1000 சட்ட திட்டங்களை உண்டாக்கினாலும் ஆனால் தேவனுக்கு முன்பாக ஆணும் பெண்ணும் சமம்தான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் 6 நாளில் உலகத்தை சிருஷ்டித்தார். முதல் நாள் பகலையும் இரவையும் சிருஷ்டித்தார். 2ஆம் நாள் ஆகாய விரிவை உண்டாக்கினார். 3ஆம் நாள் வெட்டாந்தரையையும் புல்லையும் பூண்டுகளையும் கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் உண்டாக்கினார். 4ஆம் நாள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை உண்டாக்கினார். 5ஆம் நாள் நீந்தும் ஜீவ ஜந்துக்கள், பறக்கும் பறவைகள், மகா மச்சங்கள், நீர்வாழும் ஜந்துக்கள், சிறகுள்ள சகலவித பட்சிகளையும் உண்டாக்கினார். 6ஆம் நாள் மனுஷனை தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். இப்படி 6 நாட்களும் அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் கண்டு நல்லது நல்லது என்று சொன்னார். ஆனால் மனிதனை தம்முடைய சாயலில் உண்டாக்கி இருந்தாலும் அவன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்டார். எல்லாம் நன்றாக தெரிந்த தேவனுடைய கண்களில் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்லாததாக இருந்தது. நல்லதல்ல என்று கண்ட இடத்தில் தேவன் நல்லது என்று காண பெண்ணை சிருஷ்டித்தார். முழுமையடையாத மனிதனுடைய வாழ்க்கை முழுமைப்பட வேண்டுமானால் அந்த இடத்தில் ஒரு பெண் வர வேண்டும். ஒரு பெண் வந்தால்தான் ஆதாமின் வாழ்க்கை முழுமையடையும். மேலும் தேவன் சிருஷ்டித்த யாவும் நல்லதாக தெரிய வேண்டுமானாலும் பெண்ணை கொண்டுதான் நல்லதல்ல என்றதை நல்லதாக்க முடியும் என்று தேவன் அறிந்திருந்தார். அந்த பெண்ணை ஆதாமை போல மண்ணினால் தேவனால் உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் மண்ணினால் உண்டாக்கி இருந்தால் ஆதாமிற்கும் அந்த பெண்ணிற்கும் ஒரு இணைப்பு உண்டாயிருக்காது என்று அறிந்த தேவன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை தந்து அவருடைய விலா எலும்பை எடுத்து அதிலிருந்து ஒரு பெண்ணை உண்டாக்கினார். தேவன் மனிதனை தமது சாயலாக சிருஷ்டித்தார். ஆதாமை படைக்கும் போது சாஃப்டான மண்ணினாலே உண்டாக்கினார். ஆனால் ஏவாளை எங்கே இருந்து உண்டாக்கினார்? ஆதாமிடமிருந்து ஒரு போனை உருவி எடுத்து ஸ்ட்ராங்கான போனிலிருந்து உருவாக்கி, நீ எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா, எதை கண்டும் நீ சோர்ந்து போய்விடாதே என்று சொல்லி நம்மை ஸ்ட்ராங்காக உருவாக்கி இருக்கின்றார். மண்ணில் தண்ணீர் ஊற்றினால் கரைந்து போய்விடும், ஆனால் போன்ல தண்ணி ஊத்தினா கரைந்து போகாம ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால்தான் நாம் எல்லாரும் யாரு? டிஎம்டி இரும்பு கம்பியை போல ஸ்ட்ராங் ஆனவர்கள். பிரச்சனைகளை, போராட்டங்களை பார்த்து உடைந்து போகும்படியாக நாம் உருவாக்கப்படவில்லை. அவைகளை இயேசுவின் சர்வாயுத வர்க்கமாகிய ஆயுதங்களை கொண்டு எதிர்த்து போரிடுகின்றவர்களாக தேவன் நம்மை உருவாக்கி இருக்கின்றார். மேலும் வேதத்தில் பார்க்கும்போது தேவன் பெண்களை குறித்து எவ்வளவு விசேஷமாக சொல்லியிருக்கின்றார்.
நீதிமொழிகள் 31:10 சொல்கிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று சொல்கிறது. நீதிமொழிகள் 18:22 சொல்கிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான் என்று. நீதிமொழிகள் 12:4 சொல்கிறது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள் என்று சொல்கிறது. இப்படி உயர்ந்தவர்களாக பார்க்கப்பட்டு வருகிற பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கிறார்கள்? வன்முறை, துஷ்பிரயோகம் மற்றும் சமத்துவமின்மை உட்பட பல வடிவங்களில் பெண்கள் பாலின சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடுகளை எதிர்கொள்கின்றனர். ஆண்களை விட பெண்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்புகளும் எல்லா விதத்திலும் குறைவுதான். பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறைகள் பல சமூகங்களில் இன்றும் ஒரு பிரச்சனையாகவே உள்ளது. வேலை செய்கின்ற இடங்களில் பெண்கள் பாகுபாடு காட்டப்படுகிறார்கள். பெண்கள் கற்றுக்கொள்ளவும் சம்பாதிக்கவும் வழிநடத்தப்படவும் வாய்ப்புகள் இன்றும் பல இடங்களில் மறுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. பெண்கள் செய்கின்ற அதே வேலைக்கு ஆண்களை விட பெண்களுக்கு கொடுக்கப்படும் ஊதியமும் குறைவுதான். பெண்களுக்கு கல்வி மற்றும் மருத்துவ வசதிகள் குறைவாகவே உள்ளன. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தேசமெங்கிலும் பெரும் பிரச்சனையாக காணப்படுகிறது. மார்ச் 8 உலகமெங்கும் பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலகமே கொண்டாடினாலும் பெண்களாகிய நாம் நம் தனிப்பட்ட ஜீவியத்தில், நம் குடும்ப வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்கிறோமா, அல்லது துக்கத்தோடு வேதனையோடு பலவிதமான கவலைகளோடு அனுதினமும் வாழ்க்கையில் பல காரியங்களால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றோமா? கொண்டாடப்பட வேண்டிய நாம் இன்று திண்டாடி கொண்டிருக்கின்றோமா? உண்மையான கொண்டாட்டம் நம் உள்ளத்தில் இருந்துதான் வெளிப்படும். உள்ளத்தில் கொண்டாட்டம் இல்லாவிட்டால் வெளிப்புறமாக எத்தனை தடவை பெண்கள் தினம் வந்தாலும் எந்த விதத்திலும் சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ மகிழ்ச்சியையோ பெண்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. வருடம் முழுவதுமே பெண்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்களாக இருந்தாலும் இந்த பெண்கள் தினத்தில் விசேஷமாக அவர்களை வாழ்த்துவதற்கும் பரிசு பொருட்கள் கொடுத்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்குமான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் தினம் கொண்டாடப்படுவதன் நோக்கம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலினவாதம், வன்முறைகளை பற்றிய விழிப்புணர்வு, பெண்கள் மதிக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு உரிமை மறுக்கப்படக்கூடாது, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் போன்ற காரணங்களை வலியுறுத்தி உலக அளவில் பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. மகளிர் தினத்தின் பொதுவான தீம், கருப்பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈக்குவல் பவர், சம வாய்ப்புகள், சம உரிமைகள். ஆனால் இதுவரையிலும் இந்த இலக்கை நாம் அடைந்து விட்டோமா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் பெண்கள் தினத்திற்கு ஒரு தீம் வைக்கிறார்கள், ஒரு தலைப்பு கொடுக்கிறார்கள். இந்த ஆண்டு 2025 ஆண்டின் சர்வதேச மகளிர் தினத்தின் கருப்பொருள், The theme of International Women's Day 2025 is Accelerate Action. அதாவது செயலை துரிதப்படுத்துங்கள். இது பெண்களின் முன்னேற்றத்தை பாதிக்கும் உத்திகள், வளங்கள் மற்றும் செயல்பாடுகளை ஒப்புக்கொள்வதற்கும் அவற்றை செயல்படுத்துவதற்கும் ஆதரவளிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் உலகளாவிய ஒரு அழைப்பு. இந்த உலகம் மகளிர் தினத்திற்கு ஒரு தீம் கொடுக்கிறதை போல இந்த நாளிலே பெண்களாகிய நமக்கு தேவன் வாக்குத்தத்தமாக கொடுக்கின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், லூக்கா 13:12 சொல்கிறது, Women, you are loosed from your infirmities. இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படியாய் சொல்கிறது, Women, you are set free from your infirmities. பெண்ணே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்பதே. இன்றைக்கு விடுதலை இல்லாமல் கட்டப்பட்டவர்களாய், அடைக்கப்பட்டவர்களாய், சிறைப்பட்டு போனவர்களாய், ஒடுக்கப்பட்டவர்களாய், எழும்பி பிரகாசிக்க முடியாதவர்களாய் வாழும் வாழ்க்கை ஒரு சாபமான வாழ்க்கை.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் நம்மை படைக்கவில்லை, உருவாக்கவில்லை. மாறாக நாம் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கின்றவர்களாக, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்வதையே நம்முடைய தேவன் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாதபடி இன்றைக்கு நாம் எந்தெந்த காரியங்களில் கட்டப்பட்டவர்களாய், சிறைப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு அநேக பெண்களை மனக்கவலை, கடன் பாரம், குடும்ப சூழ்நிலை, வியாதி, பிள்ளைகளை குறித்ததான கவலை, குடும்பத்தில் புரிந்து கொள்ளாத உறவுகள், வேலையில் உள்ள நெருக்கங்கள், சமுதாயத்தில் சந்திக்கின்ற போராட்டங்கள், இப்படி பல காரியங்கள் கட்டி வைத்திருக்கிறது. இந்த பாரங்கள் எல்லாம் நாம் தலை நிமிர முடியாதபடி நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறதா இருக்கிறது. நாளாக ஆக இந்த கட்டுகள் எல்லாம் நாம் மீளவே முடியாதபடிக்கு நம்மை ஒரு சிறையிருப்புக்குள் தள்ளிவிடுகிறது. வேதத்தில் நாம் பார்க்கும்போது லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 16 வசனங்களில் 18 வருடங்களாக சாத்தானால் கட்டப்பட்ட ஒரு கூனியை தேவன் தொட்டு அந்த கட்டிலிருந்து விடுதலை தந்தார். 1 வருடம் 2 வருடம் அல்ல, 18 வருடமாக சாத்தானால் கட்டப்பட்டிருந்தாள். இவள் ஆபிரகாமின் குமாரத்தி தான். ஆபிரகாமின் குமாரத்தியை சாத்தான் கட்ட முடியுமா என்று கேட்டால் 18 வருடமாக கட்டி வைத்திருக்கிறானே. இவள் ஆபிரகாமின் குமாரத்தி 18 வருடமாய் கட்டப்பட்ட நிலையில்தான் இருந்தாள். ஆனால் இயேசுவின் ஒரு தொடுதல் அவளை அத்தனை வருடங்களாக கட்டி வைத்திருந்த கட்டுகளிலிருந்து அவளை விடுவித்தது. ஆம், 18 வருடமான கூணான அந்த கட்டு இயேசுவின் தொடுதலை பெற்ற மாத்திரத்தில் அந்த கூணான கட்டு உடைந்து அவள் நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தினாள். என கண்பானவர்களே, இன்று உங்களை எந்த கட்டுகள், எப்படிப்பட்ட கட்டுகள் கட்டி வைத்திருந்தாலும், அது எத்தனை வருடமான கட்டாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் ஒரு தொடுதல் போதும் அந்த கட்டுகள் எல்லாம் அனல் பட்ட கயிறு தெரித்து போவதை போல தெரித்து விழும். இதுவரை உங்களை எந்த பாரங்கள் எல்லாம் அழுத்தி கொண்டிருந்ததோ, உங்களை தன்னை நிமிர முடியாதபடி கூனியாக வைத்திருந்ததோ, அந்த கூனை தேவன் தொட்டு உங்கள் தலையை நிமிர பண்ண போகின்றார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எந்த இடத்தில் வெட்கப்பட்டு நின்றீர்களோ, நீங்கள் எந்த இடத்தில் கண்ணீர் சிந்தி நின்றீர்களோ, நீங்கள் எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, நீங்கள் எந்த இடத்தில் நிந்திக்கப்பட்டீர்களோ, நீங்கள் எந்த இடத்தில் கேலி பொருளாயிருந்தீர்களோ, நீங்கள் எந்த இடத்தில் நீதி மறுக்கப்பட்டு தலை குனிந்து கூனி குறுகி நின்றீர்களோ, கர்த்தர் அதே இடத்திலே அதே நபர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை நிமிரச் செய்ய போகின்றார். அந்த இடத்தில் அதே நபர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்த போகின்றார். அந்த இடத்தில் அதே நபர்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்த போகின்றார். அந்த இடத்தில் அதே நபர்களுக்கு முன்பாக உங்களை சாட்சியாக நிறுத்த போகின்றார். ஹல்லேலூயா சொல்வோமா? ஆம் அன்பானவர்களே, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை பார்க்க போகின்றீர்கள். நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக மகிழ்ச்சியை காண போகிறீர்கள். நீங்கள் தாழ்த்தப்பட்ட இடத்தில் தேவன் உங்களை உயர்த்த போகின்றார். ஆம், தேவன் உங்களை தொடும் நேரம் வந்துவிட்டது. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, 18 வருட கூனி தேவன் தொடும் நேரத்தில் தேவனோடு தேவாலயத்தில் தேவனுக்காக காத்திருந்தாள். இன்றைக்கு தேவன் உங்களை தொட்டு உங்கள் எல்லா கட்டுகளிலிருந்தும் உங்களை மீட்க விரும்புகின்றார். ஆனால் நாம் எங்கே இருக்கின்றோம்? நீங்கள் தேவனோடு தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கிறீர்களா? நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருந்தால் உங்களுக்கு விடுதலை நிச்சயம். நாம் வேதத்தில் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் பார்த்தோம் என்றால், எஸ்தரை குறித்து சிறை இருப்பில் இருந்த பெண் என்று வேதம் சொல்கிறது. ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கை. இப்படி சிறை இருப்புக்குள் இருந்த பெண்ணை தான் தேவன் அலங்காரமான கிரீடமாக, மகிமையின் கிரீடமாக மாற்றினார். வேதத்தில் பார்த்தோம் என்றால், ஆபிரகாமிற்கு அவருடைய வயது ஒரு சிறையிருப்பாக இருந்தது. அன்னாளுக்கு அவளுடைய மலற்ற தன்மை ஒரு சிறையிருப்பாக இருந்தது. யோசேப்பிற்கு அவருடைய அடிமைத்தன வாழ்க்கை சிறையிருப்பாக இருந்தது. எசேக்கியா ராஜாவிற்கு அவருடைய வியாதி ஒரு சிறையிருப்பாக இருந்தது.
யோனாவிற்கு 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்தது சிறையிருப்பாக இருந்தது. தானியலுக்கு சிங்க கெபி சிறையிருப்பாக இருந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவிற்கு எரிகிற அக்கினி சூளை சிறையிருப்பாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்து தேசத்தின் அடிமைத்தன வாழ்க்கை சிறையிருப்பாக இருந்தது. இப்படி சிறையிருப்புகளில் இருந்த இவர்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றினார். என் அன்பு சகோதரிகளே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற சிறையிருப்பு என்ன? உங்கள் வியாதியா? உங்களுடைய பலவீனமா? சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையா? மீள முடியாத கடன் பிரச்சனைகளா? குடும்பத்தில் காணப்படுகின்ற போராட்டங்களா? ஊழியத்தை விடுதலையோடு செய்ய முடியாதபடி கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையா? எந்த காரியங்கள் உங்களை கட்டி வைத்திருக்கின்றது? நீங்கள் விடுதலையோடு செயல்பட முடியாதபடி சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. எப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள் நீங்கள் இருந்தாலும் எஸ்தருடைய சிறையிருப்பை மாற்றி ராஜ மேன்மையை தந்தவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற சிறையிருப்பையும் அவர் மாற்றுவார். இன்னும் இந்த எஸ்தரை குறித்து கைவிடப்பட்டவளாகவும் தன் எதிர்காலத்தை குறித்து நிச்சயமற்றவளாகவும் ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நீங்களும் கூட இந்த எஸ்தரை போல சிறையிருப்புக்குள் நான் காணப்படுகிறேன், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லலாம். வாக்கு தத்தங்கள் இருந்தும் தீர்க்க தரிசனங்கள் இருந்தும் தேவன் என் வாழ்க்கையில் சொன்னவைகளை நிறைவேற்றுவார் என்று நான் விசுவாசமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தாலும், ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கவில்லை, இனிமேல் தான் நடக்க போகிறதா என்று கேட்கிற கேள்விகளை நினைத்து நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். என் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக நிச்சயமற்றதாக இருக்கிறதே, கர்த்தன் என் வாழ்க்கையை மீண்டும் கட்டுவாரா என்று மனதில் பலவிதமான கேள்விகளோடும் குழப்பங்களோடும் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், எதிர்காலத்தை குறித்த எந்த ஒரு நிச்சயமும் இல்லாத எஸ்தரை நான் அலங்காரமான கிரீடமாக மாற்றினேன், பலருடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமாக மாற்றினேன், உன்னையும் ஒரு அலங்காரமான கிரீடமாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் எஸ்தரை எப்படி அலங்காரமான கிரீடமாக மாற்றினார்? எஸ்தர் 2:9 சொல்கிறது, அவளை சுத்திகரித்து அலங்காரமாக்கினார். எஸ்தர் 4:16 சொல்கிறது, தன் ஜனத்து மக்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க கூடிய ஜெப ஆவியினாலே அலங்கரித்தார். எஸ்தர் 4:16 சொல்கிறது, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லத்தக்கதாக ஒரு தைரியத்தின் ஆவியை கொடுத்து எஸ்தரை அலங்கரித்தார். மேலும் கர்த்தர் சாதாரண பெண்ணாகிய எஸ்தரை எப்படி ராஜ முடியாக மாற்றினார் தெரியுமா? எஸ்தர் 3:17 சொல்கிறது, எஸ்தர் ராஜாத்தியாக முடிசூட்டப்பட்டாள். என கண்பானவர்களே, அந்நாட்களிலே யூத ஜனங்கள் பலுகி பெருகுகிறதை கண்ட ராஜாவின் முக்கிய பிரதானியாகிய ஆமான் என்பவன் யூதர்களை அழிக்கும்படிக்கு ராஜாவினிடத்திலிருந்து உத்தரவு பெற்றான். இதை தன்னுடைய சித்தப்பா மொர்தெகாய் மூலம் அறிந்த எஸ்தர் தான் ஒரு ராஜாத்தியாக உயர்ந்த போதிலும் தன் ஜனங்களை காப்பாற்றும்படியாக அவளும் அவளுடைய தாதிமார்களும் 3 நாட்கள் உபவாசித்து ஜெபம் செய்தார்கள். எஸ்தர் செய்த ஜெபத்தின் பலனாக எஸ்தர் ராஜ சமூகத்தில் சென்று நின்றபோது அவளுக்கு ராஜாவின் பார்வையிலே தயவு கிடைத்தது. எஸ்தர் 8:7-8 வசனங்களில் வாசித்தோம் என்றால், யூத ஜனங்களை காப்பாற்றக்கூடிய அதிகாரத்தை அகாஸ்வேரு ராஜா எஸ்தர் கையிலே கொடுத்து ராஜ முடியாகிய அதிகாரத்தை எஸ்தர் பெறும்படி செய்தார். என கண்பானவர்களே, இந்த எஸ்தர் கைவிடப்பட்டவள்தான், எதிர்காலத்தை குறித்த கேள்வியோடு இருந்தவள்தான், கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருந்தவள்தான். ஆனால் இந்த எஸ்தரை தான் தேவன் அலங்காரமான கிரீடமாக, மகிமையுள்ள கிரீடமாக, ராஜ முடியாக தேவன் உயர்த்தினார். என் அன்பு சகோதரிகளே, இந்த எஸ்தரை போல இந்த நாட்களிலே தேவன் உங்களைத்தான் தெரிந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக விளங்க, நீங்கள் வசிக்கின்ற இடத்திற்கு
பட்டணத்திற்கு உங்களை ஆசீர்வாதமாக வைக்க, கட்டப்பட்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை கொண்டு வரும்படியாக தேவன் உங்களைத்தான் தெரிந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்யும்படி தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். உங்களை கொண்டுதான் தேவன் உங்கள் குடும்பத்தை கட்டப் போகின்றார். உங்களை கொண்டுதான் தேவன் உங்கள் பட்டணத்தை கட்டப் போகின்றார். உங்களை கொண்டுதான் தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரப் போகின்றார். எழுப்புதலுக்கு அநேகரை ஆயத்தப்படுத்தவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அன்று எஸ்தர் ஜெபித்த ஜெபம் யூத மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை உண்டாக்கினது. இன்று நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் உங்கள் குடும்ப கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலையை கொண்டு வரப் போகின்றது. தலைமுறை சாபங்களிலிருந்து ஒரு விடுதலையை கொண்டு வரப் போகின்றது. உங்கள் நீண்ட நாள் காத்திருப்புக்கு பதிலை கொண்டு வரப் போகின்றது. கட்டப்பட்டிருக்கின்ற, சிறைப்பட்டிருக்கின்ற அநேக பெண்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை கொண்டு வரப் போகின்றது. ஆனால் இன்று நாம் தேவன் நம்மை படைத்த நோக்கத்தை உணராமல் நம்மை ஒரு பலவீன பாண்டமாக நினைத்து நம்மை நாமே மட்டுப்படுத்தி நம்மால் எதையும் சாதிக்க முடியாது என்று ஒரு தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாக உலகத்தில் தேவனுக்காகவும் தேவன் படைத்த நோக்கத்திற்காகவும் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய விளக்காய் இல்லாமல் அணைந்து போன விளக்குகளாக காணப்படுகின்றோம். அதனால்தான் வேதம் சொல்கிறது, ஏசாயா 52:2 சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. யார் இந்த சீயோன் குமாரத்தி? ஆம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தான் சீயோன் குமாரத்திகள். நாம் சிறைப்பட்டு போகும்போது தேவனுடைய வல்லமையை இழந்து நாம் கட்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு சென்று விடுகிறோம். முடிவில் நம்மை கட்டி வைத்திருக்கின்ற அந்த காரியங்களே நம்மை அழித்தும் விடுகின்றது. சில சமயங்களில் பெண்களாகிய நம்மில் அநேகர் நம்முடைய தரிசன பார்வையை இழந்து போய் நிற்கிறோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற மாபெரும் நோக்கத்தில் வாழ வேண்டிய நாம் நம்முடைய நோக்கத்தை இழந்தவர்களாய் வேலை, கண்ணீர், வேதனை, துன்பம், நிம்மதி இல்லாமை, கடன் பாரம், மனசோர்வு, வியாதி, வறுமை, விரக்தி போன்ற காரியங்களால் கட்டப்பட்டு அந்த கட்டுகளிலிருந்து வெளியே வர முடியாமல் சிறைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இந்த பெண்கள் தினத்தில் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார் தெரியுமா? நாம் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய், நம்மை கட்டி வைத்திருக்கிற சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய், மீட்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்றுதான். சங்கீதம் 126:1-2 சொல்கிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்போது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் அந்த நேரம் வந்துவிட்டது. This is the time God is going to set you free from all your captivities. ஆம், தேவன் உங்களை விடுவிக்கும் போது நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்வீர்கள். உங்களை சுற்றியுள்ளவர்களும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகின்ற பெரிய காரியங்களை பார்த்து சாட்சி சொல்வார்கள். இந்த பெண்கள் தினத்தில் கர்த்தர் உங்களை எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுவித்து நீங்கள் விடுதலையோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். ஒருவேளை இத்தனை வருடங்களாக பெண்களாகிய நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற நோக்கத்தை, திட்டத்தை அறியாதவர்களாக வேதனையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் வாழ்ந்திருக்கலாம். இன்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஏசாயா 54:11-12 சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றுவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் என்று. வேதனை, கண்ணீர், உபத்திரவம், பாடுகள், நிந்தைகள், பாரங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், வறுமைகள் போன்றவற்றால் கட்டப்பட்டு பெருங்காற்றில் அலைக்கழிக்கப்படுகின்றதை போல ஒரு நிம்மதியற்று தவித்துக் கொண்டிருக்கின்ற உங்களைத்தான் தேவனாகிய கர்த்தர் இந்த பெண்கள் தினத்திலே அலங்கரிக்க போகின்றார். ஆம் பிரியமானவர்களே,
தேவன் உங்களை படைத்த நோக்கத்திற்கு நேராக உங்களை வாழ விடாமல் இதுவரை எந்தெந்த காரியங்கள் உங்களை சிறுமைப்படுத்தி வைத்திருந்ததோ அந்த காரியங்களிலே தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகின்றார். எந்த காரியங்கள் உங்களை கட்டுக்குள் வைத்து சிறைமைப்படுத்தி இருந்தாலும் தேவன் சொல்கின்றார், மார்ச் 8 பெண்களை கொண்டாடுகிற இந்த பெண்கள் தினத்தில் தேவன் உங்களை தம்முடைய மகிமையால் அலங்கரிக்க போகின்றார். உங்கள் கல்லுகளை பிரகாசமாக்க போகின்றார். நீல ரத்தினங்களை உங்கள் அஸ்திபாரமாக்க போகின்றார். உங்கள் பலக்கணிகளை பளிங்காக மாற்ற போகின்றார். உங்கள் வாசல்களை மாணிக்க கற்களாக மாற்ற போகின்றார். மேலும் உங்கள் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களாக மாற்ற போகின்றார். நீங்கள் சந்திக்கின்ற போராட்டங்கள், உங்கள் கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகளை எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துவிட்டு நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். இது உங்களுடைய நாள். நீங்கள் கொண்டாடப்பட வேண்டிய நாள். கர்த்தர் உங்களுக்காக ஆசீர்வதித்து கொடுத்த நாள். இத்தனை நாட்கள் உங்கள் பாடுகள், வேதனைகள், கண்ணீரின் பாதையில் நடந்த நீங்கள் இனி தேவனை நம்பி சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கெம்பீரித்தும் நடங்கள். செப்பனியா 3:14 சொல்கிறது, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இதுவரை நீங்கள் எந்த தீங்கை கண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்கின்றார், இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ தீங்கை காண போகிறதில்லை என்று. என்ன ஒரு அருமையான வார்த்தை இல்லையா? அநேக தீங்கான காரியங்கள் இத்தனை நாட்களாக உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம். உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களிலே, உங்களுடைய வேலையிலே, எந்த இடத்தில் எப்படிப்பட்ட தீங்கான காரியங்களை நீங்கள் சந்தித்திருந்தாலும், அது எவ்வளவு பெரிய கொடிய தீங்காக இருந்திருந்தாலும், ஆனால் தேவன் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கின்றார், இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை என்று. அன்பு சகோதரிகளே, இந்த நாளில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தந்து நம்மை தைரியப்படுத்தி இருக்கின்றார். நம்முடைய கட்டுகளை எல்லாம் அறுத்திருக்கின்றார். நம்முடைய சிறையிருப்பிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கின்றார். விடுதலையை பெற்ற நாம் மறுபடியும் கட்டப்படாதபடிக்கு, மறுபடியும் சிறையிருப்பில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவன் தந்த அந்த விடுதலையை தேவன் தருகின்ற ஞானத்தினாலும் தேவ கிருபையினாலும் காத்துக்கொள்வோம். இதுவரை எழும்ப முடியாதபடி இருந்த நம்மை தேவன் இன்று எழுப்பி இருக்கின்றார். இதுவரை அநேக காரியங்களால் கட்டப்பட்டு எழும்ப முடியாதபடி இருந்த நம்மை தேவன் இன்று எழும்ப பண்ணி இருக்கின்றார். எழும்பின நாம் திரும்பி உட்கார்ந்து விடாமல் அந்த வேகத்தோடு தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. இந்த பெண்கள் தினத்தன்று உங்களோடு பேசுவது நான் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். ஆம், எத்தனை ஒரு அருமையான ஒரு வார்த்தைகளை நாம் கேட்டோம் அல்லவா? ஆம், நான் நம்புகிறேன் இந்த வார்த்தைகள் உங்களை அநேகரை ஆறுதல் படுத்திருக்கும், அநேகரை சீர்படுத்திருக்கும், அநேகரை யோசிக்க வைத்திருக்கும், அநேகரை உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வைத்திருக்கும், அநேகருடைய வாழ்க்கையை தட்டி எழுப்பியிருக்கும். ஆம், தேவன் உங்களை குறித்து வைத்திருக்க உன்னதமான திட்டத்தை குறித்து, தேவன் உங்களை குறித்து வைத்திருக்க உன்னதமான தரிசனங்களை குறித்து அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது, பேசப்பட்டது, உங்களுக்கு தேவனால் அறிவிக்கப்பட்டது என்று நான் கேட்டபோது, அறிந்தபோது என் உள்ளம் பூரிப்படைகிறது, சந்தோஷத்தால் மகிழ்கிறது. இந்த பெண்கள் தினத்தன்று பெண்களாகி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது ஒரு பக்கம் இருக்க, பெண்களாகி உங்களுக்கு என் நன்றிகளையும் நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம், பெண்களாகி நீங்கள் பலர் எங்களுக்கு ஒரு தாயா இருந்திருக்கிறீர்கள், பலர் எங்களை நேசிக்கின்ற நல்ல சகோதரிகளா இருந்திருக்கிறீர்கள், அன்பான பிள்ளைகளா இருந்திருக்கிறீர்கள். ஏன் ஊழியத்திலே எங்களுக்கு எதையும் செய்கிற தியாகமுள்ள உடன் ஊழியர்களாக இருந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கிறீர்கள், எங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறீர்கள். எல்லா விதத்திலும் எங்களுக்கு உதவி செய்கிற எங்கள் குடும்பமாக இருந்திருக்கிறீர்கள். ஆதலால் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கருத்தில் ராஜமுடியமாய் இருக்கிறீர்கள். ஆம், பெண்களாகிய நீங்கள் தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டவர்கள், விசேஷமானவர்கள்,
ஆம், தேவனால் பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய உன்னதமான திட்டத்தில் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆதலால் பெண்களாகிய உங்களை குறித்து நான் பெருமை கொள்கிறேன். காரணம், தேவன் உங்களை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறார். இது எண்ணும் பொழுது ஒரு தேவ மனிதன் சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆண்களாகிய நாங்கள் பலசாலிகள் தான், திறமைசாலிகள் தான். திருமணமான ஆண்கள் அந்த குடும்பத்தின் வீட்டின் தலைவராக இருப்பது உண்மைதான். ஆனால் நாங்கள் வெறும் தலைதான். ஆனால் அந்த கணவரின் தலையை திருப்புகிற கழுத்தாக மனைவிகளாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்று அவர் சொன்னார். இது வேடிக்கையா சொன்னாலும் அதுல ஒரு உண்மைதான் இருக்கு. பெண்களாகிய நீங்கள் திறமைசாலிகள் என்று நான் சொன்னேன். திறமைசாலிகள் மாத்திரமல்ல, பேச்சிலே சிறந்தவர்கள், செயலிலே சிறந்தவர்கள். ஒரு துளி கண்ணீர் வந்தால் போதும், தகப்பனாரோட உள்ளம் அப்படியே உருகிவிடும். மனைவியோட கண்களில் வழிந்து ஓடுகிற ஒரு துளி கண்ணீரை பார்க்கிற கணவர் அப்படியே மெழுகை போல உருகி விடுவார். பெண்களாகிய உங்களை மல்டி டேலண்ட் உள்ளவர்கள் என்று சொல்லாம வேற என்ன சொல்லுகிறது? கடவுள் உங்களை அப்படிதான் ஞானம் உள்ளவர்களாக, அறிவு உள்ளவர்களாக, எந்த பிரச்சனையும் எளிதாக சமாளிக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அதல்தான் குடும்பத்தை பராமரிக்கிற அந்த பணியை ஆண்டவர் பெண்களாகிய உங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். காரணம், எல்லாவற்றையும் யோசித்து நிதானித்து பார்த்து பார்த்து செய்வீர்கள். ஆம், பெண்களாகிய நீங்கள் சிறந்தவர்கள் மாத்திரமில்லை, பாக்கியவான்களாக இருப்பது நிச்சயம். எனக்கன்பானவர்களே, உங்கள் கண்ணீரால் மனிதர்களுடைய உள்ளத்தை உருக வைக்கிறது ஒரு பக்கம் இருக்க, உங்கள் கண்ணீரின் ஜபத்தின் மூலமாக தேவனுடைய உள்ளத்தை உருக வைக்க அதிகாரம் உள்ளவர்கள் நீங்கள். பரலோகமே உங்கள் கண்ணீரை கண்டு அசைகிறது, உருகுகிறது, பதில் கொடுக்க ஏங்குகிறது. ஆதலால் உங்கள் கண்ணீரை தேவையில்லாத காரியங்களுக்கு வீணாக்க வேண்டாம். தற்போது இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, தற்போது இருக்கிற பிரச்சனையை பார்த்து கலங்க வேண்டாம். உங்கள் கண்ணீரின் கூக்குரலை பார்க்கிற தேவன், ஆகாருடைய கண்ணீரை பார்த்த தேவன், எசேக்கியாவுடைய கண்ணீரை பார்த்த தேவன், யாபேசுடைய கண்ணீரை பார்த்த தேவன், வனாந்தரத்திலே தாவீதுடைய கண்ணீரை பார்த்த தேவன். அவர் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். கட்டாயம் உங்கள் கண்ணீருக்கு ஏற்ற பலன், பதில் வருவது நிச்சயம். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் ராஜ்யமுடியுமாய் தேவன் வைத்திருக்கிறார். தேசங்களுக்கு, ஜாதிகளுக்கு, சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். பெண்கள் தினத்தன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு, பெண்ணே நீ விடுதலை ஆக்கப்பட்டாய். Women, you are freed now. ஆம், தற்போது இருக்கிற சூழ்நிலை உங்களை நெருக்கிறதா இருக்கலாம், உங்களை ஒடுக்கிறதா இருக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கற்ற நிலையிலே உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறதாக இருக்கலாம், உங்கள் நிம்மதியை கெடுக்கிறதா இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கற்ற ஒரு நிலையிலே உங்களை தள்ளலாம். வாக்கு தத்தங்கள் நிறைவேறுமா? தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறுமா? அல்லது இதே பிரச்சனையோடு, இதே கண்ணீரோடு என் வாழ்க்கை முடிந்து போய்விடுமா என்று கண்ணீரோடு, வேதனையோடு ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், பெண்ணே நீ விடுதலை ஆக்கப்பட்டார். எந்த காரியம் உங்களை கட்டி வைத்திருக்கிறது, எந்த காரியம் உங்களை சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறது, எந்த காரியங்கள் உங்களை சோர்வடைய செய்திருக்கிறது, எந்த காரியங்கள் மனக்லேசத்தோடு வைத்திருக்கிறது, எந்த காரியத்தை நிமித்தம் நீங்க தலை குனிந்திருக்கிறீர்கள். ஆம், எந்த நபருக்கு முன்பாக நீ தலை குனிந்திருக்கிறாயோ, எந்த காரியத்தின் நிமித்தம் தலை குனிந்திருக்கிறாயோ, தேவன் உன்னை வாளாக்காமல் தலையாக உயர்த்துவது நிச்சயம். தள்ளப்பட்ட கல்லு தலைக்கு மூளைக்கல்லானதை போல ஒதுக்கப்பட்ட உங்களை தான், தள்ளப்பட்ட உங்களை தான், ஒன்றுக்கும் உதவாததாக எண்ணப்பட்ட உங்களை தான் தலைக்கு மூளைக்கல்லாக வைக்க போகிறார். உங்கள் குடும்பத்தை உங்களை கொண்டுதான் கட்டப் போகிறார். உங்கள் குடும்பத்தை உங்களை கொண்டுதான் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த பட்டணத்தை உங்களை கொண்டுதான் ஆசீர்வதிக்க போகிறார்.
சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது நிச்சயம். தற்போது அது மற்றவர்கள் பார்க்காமல் இருக்கலாம், மற்றவர்கள் அறியாமல் இருக்கலாம், மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் பெற்றோராக இருக்கலாம், உன் உற்றாராக இருக்கலாம், உன் நண்பர்களாக இருக்கலாம், கூட பணி செய்கிற வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், ஊழியத்திலே உடன் ஊழியர்களாக இருக்கலாம். இன்றைக்கு மற்றவர்கள் நினைக்கிறது போல, யோசிக்கிறது போல அல்ல, தேவன் உங்களை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறார். நாள் ஒன்று வரும், உன் பிள்ளைகள் எழும்பி உன்னை பாக்கியவதி என்று என்பார்கள். உனக்குள் இருக்கிற ஞானத்தை குறித்து, உனக்குள் இருக்கிற திறமையை குறித்து, உனக்குள் இருக்கிற கிருபைகளை குறித்து, உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை குறித்து, உனக்குள் இருக்கிற தேவ திட்டத்தை குறித்து அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதனால் கலங்க வேண்டாம். கர்த்தர் உன் எல்லா தீங்கிலிருந்து விடுவிக்க போவது நிச்சயம். அதனால் தைரியமா இருங்க. இந்த நாளிலிருந்து ஒரு திருப்பு முனையை, ஒரு மாறுதலை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய இருளின் நாட்கள், உங்கள் கண்ணீரின் நாட்கள், உங்கள் வேதனை நாட்கள் முடிந்து போகிறதை, மாறி போகிறதை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட என் அன்பு சகோதரிகள் ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமா விளங்கும் என்று சொன்னீரப்பா. இந்த நாளிலே எந்தெந்த காரியங்களை குறித்து அவர்கள் கவலையோடு இருக்கிறார்களோ, எந்தெந்த காரியங்கள் குறித்து அவர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள், இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி, பெண்ணே நீ விடுதலாக்கப்பட்டாய் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு காரியத்தில் அவர் விடுதலை தாங்க. அவருடைய கண்ணீரிலிருந்து, அவருடைய வேதனையிலிருந்து, அவருடைய சஞ்சலத்திலிருந்து, அவருடைய கஷ்டங்கள் இருந்து, அவருடைய பலவீனங்கள் இருந்து, அவருடைய சோர்வுகள் இருந்து எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கட்டிடுங்க. சத்துரு விதைத்த விதைகள் முற்றிலும் அழிக்கப்படுவதாக. குடும்பத்தின் ஒற்றுமைக்கு விரோதமாக, குடும்பத்திற்கு சந்தோஷத்திற்கு விரோதமாக, குடும்பத்தின் சமாதானத்திற்கு விரோதமாக, குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா பொல்லாத மாந்திரீக சக்திகளை நான் கட்டுந்து அப்புறப்படுத்துகிறேன். எல்லா மனுஷீக சூழ்ச்சிகளை, தந்திரங்களை கட்டுந்து அப்புறப்படுத்துகிறேன். எல்லா தடைகளை அகற்றி போடுங்க. சந்தோஷமான நாட்கள், மனமகிழ்ச்சியான நாட்கள், நிறைவான நாட்களை தாங்க. ஆவின் வரங்களால் நிறைத்தருளும். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக எஸ்தரை போல சரித்திரத்தை மாற்றி எழுதுகிற ஒரு பெண்மணியாக அவர்கள் மாறினார்கள். தேசத்திற்கு ஆசீர்வாதமாக மாறினதை போல சந்ததி சந்ததியாக நினைக்கப்படுகிற, பேசப்படுகிற ஒரு பெண்ணாக மாறினதை போல எங்கள் அன்பு சகோதரிகள் ஒவ்வொருத்தரையும் சரித்திரத்தில் இடம் பிடிக்கிற பெண்களாக அவர்கள் குடும்பத்தில் இருக்க போறாங்க, வீட்டில இருக்க போறாங்க, அவருடைய ஊரில் இருக்க போகிறார்கள், சபையில இருக்க போறாங்க, ஏன் தேசத்தில் அவர்கள் இருக்க போகிறார்கள். அதுதான் உம்முடைய திட்டம். மேன்மைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆமென் அண்ட் ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பாளர்களிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. மேலும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.